ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் எல்லோரும் ரொம்ப நல்லாயிருக்கோம். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்காவில் இருக்க ஃப்ளீ மார்க்கெட் பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டிலேருந்து ஒரு 15 மினிட்ஸ் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். வீக்லி வந்து பார்த்திங்கன்னா த்ரைஸ் போடுவாங்க, தேர்ஸ்டே, சாட்டர்டே அண்ட் சண்டே. ஸோ நாங்கள் வந்து வீக்லி எப்போயாவது வந்து வீக்கெண்டில் வந்து இங்கே போவோம். ஸோ போகிற வழியில் பார்த்திங்கன்னா ஆப்போசிட்டில் ஒரு பெரிய ப்ரெசன்ட் இருக்குது. நல்லாயிருக்கும், போகிற வழி ஃபுல்லாக என்ஜாய் பண்ணிவிட்டு வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தானே. ஸோ குழந்தைங்கள கூப்பிட்டுட்டு அப்படியே ஸ்ட்ரோலர் யூஸ் பண்ணிவிட்டு போயிடுவோம். ஆல்மோஸ்ட் வந்து நம்ம இப்போ ஃப்ளீ மார்க்கெட்டை வந்து ரீச் பண்ணிட்டோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளீ மார்க்கெட் பக்கத்தில் இருக்க அப்பார்ட்மெண்ட்டு தான் அது. ஸோ இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரேட் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெயின் மாதிரி தான். ஸோ இங்கெல்லாம் வந்து ரொம்பவே வந்து லக்ஸூரியஸாக தான் இருக்கும். கண்டிப்பாக ரொம்ப அதிகமாக தான் இருக்கும். ஸோ ஏன்னா ஃப்ளீ மார்க்கெட் பக்கத்துலேயே இருக்குது இல்லைங்களா, அதனால். இப்போது ஃபைனலி வந்து நம்ம ஃப்ளீ மார்க்கெட்டுமே நம்ம ரீச் ஆகிட்டோம். ஸோ இந்த ஃப்ளீ மார்க்கெட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் சந்தை போடுறாங்க இல்லைங்களா, அதே மாதிரி தான். இங்கே வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள், ஃபர்னிச்சர் ஐட்டம்ஸ், நிறையா ட்ரெஸ்ஸஸ், டாய்ஸ், அந்த மாதிரி நிறைய வந்து அவைலபிளாக இருக்கும். ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸ். ஸோ நீங்கள் இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே பார்க்கலாம். நான் எல்லாமே உங்களுக்கு காட்டியிருக்கேன். இது தான் வந்து என்ட்ரன்ஸு. உள்ளே போகிறப்போ இப்படி தான் இருக்கும். உங்களுக்கு வந்து 25 சென்ட்ஸ்லேருந்தே இருக்கும். 25 சென்ட்ஸ், 50 சென்ட்ஸ், 75 சென்ட்ஸ், $1. ஸோ அந்த மாதிரி ரேஞ்சிலேருந்தே இருக்கும். எல்லாமே வந்து நல்லாவே இருக்கும். குழந்தைங்களுக்கு வந்து டாய்ஸ்லேருந்து ட்ரெஸ்ஸஸ்லேருந்து எல்லாமே வந்து வாங்கலாம், ஓரளவுக்கு வாங்கலாம். ஸோ லைஃப் வருமானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சொல்ல முடியாது. பட் டெய்லி பர்பஸ்க்கு வந்து கண்டிப்பாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே கிட்ஸ்லேருந்து அடல்ட்ஸ்லேருந்து மேல்ஸ், உமன், எல்லாருக்கான ட்ரெஸ்ஸஸ்லேருந்து எல்லாமே வந்து அவைலபிளாக இருக்கும். ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் லைக் ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸ், ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் எல்லாமே இருக்கும் உங்களுக்கு. ஸோ நல்லாயிருக்கும். அங்கே பாரு, அந்த இது பாரு, அது வேணுமா ஷோ? ஆ ம் How much is one? ஸோ வாங்கிக்கிறாது, திட்ட மாட்டேன். வேணா வாங்கிக்கோ. வீட்டிலேருந்து கிளம்புறப்பவே குழந்தைங்கிட்ட சொல்லி தான் கூப்பிட்டுட்டு போவோம். அங்கே போய் டாய்ஸ் எதுவும் கேட்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு. பட் அவங்க கேட்க மாட்டாங்க. உள்ளே என்ட்ரானோடனே அவங்க ஃபேஸ் ரியாக்ஷன் மாறிடும். சரி, அவங்க கேட்குறதுக்குள்ளே நம்மளே ஏதோ ஒரு டாய் எடுத்து கொடுத்துடலாம் பெருசாக கேட்குறதுக்குள்ளேன்னு பார்த்தா இல்லை எங்களுக்கு இது வேண்டான்னு சொல்லிட்டாங்க. பார்த்துருப்பீங்க. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா இந்த மொபைல் சார்ஜஸ், மோடம், கேபிள் எல்லாமே அவைலபிளாக இருக்கும். ஷூஸு, ஸ்லிப்பர்ஸ்லேருந்து. ஏன்னா இப்போ சம்மர் போயிட்டுருக்கிறதுனால நிறைய பேர் வந்து ஷூஸ் போட மாட்டாங்க. ஸோ கண்டிப்பாக ஸ்லிப்பர்ஸ் அந்த மாதிரிலாம் போடுவாங்க. ட்ரெஸ்ஸஸ் வந்து எல்லா கலெக்ஷன்ஸ்லேயுமே இங்கே டிஷர்ட்லேருந்து ஷார்ட்ஸ்லேருந்து குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் கண்டிப்பாக நிறைய ட்ரை பண்ணலாம். அந்தளவுக்கு நல்லாவே இருக்கும். டிஷர்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு $3, $4, $5 நல்லாவே இருக்கும். ஈவன் $1 கூட உங்களுக்கு கிடைக்கும். பட் இதுவே நீங்கள் வந்து வால்மார்ட்லேயோ இல்லை வெளியில் வந்து காஸ்கோ அந்த மாதிரி ட்ரை பண்ணிங்கன்னா ஒரு டிஷர்ட்டே உங்களுக்கு வந்து மோர் தென் $5 இருக்கும். பட் இங்கே நல்லாவே இருக்கும். ப்ரைஸும் ரீசனபிளாக இருக்கும், நல்லாயிருக்கும், ஒர்த்தாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம், வாங்கலாம் ஒன் டைம். கிட்ஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே டெய்லி யூஸஸாக இருக்கட்டும் எல்லாமே நல்லா அவைலபிளாக இருக்கும். இங்கே குழந்தைங்க வந்து ஸ்கூலுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா யூனிஃபார்ம்ஸ் கிடையாது இல்லைங்களா. ஸோ வந்து கலர் ட்ரெஸ் தான் போட்டு போவாங்க. ஸோ நீங்கள் வந்து 1 மந்த்துக்கு தேவையான எல்லா ட்ரெஸ்ஸுமே நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம். ஆல்டர்னேட் போட்டுக்கிறதுக்கு ஒரு $1 ஒரு 50 சென்ட்ஸ்க்கு கேட்டாலுமே கண்டிப்பாக வந்து கொடுப்பாங்க. நல்லாவே இருக்கும். ஸோ நிறைய குழந்தைங்களுக்கு நான் இங்கே ட்ரை பண்ணியிருக்கேன், நல்லாவே இருந்திருக்கு.
சம்மர் ட்ரெஸ்ஸஸாக இருக்கட்டும், வின்டர் ட்ரெஸ்ஸஸாக இருக்கட்டும், அந்தந்த டைம்க்கு ஏற்ற மாதிரி நல்லாவே கலெக்ஷன்ஸ் வந்து நல்லாவே நீட்டாக வச்சுருப்பாங்க. ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். வெஜிடபிள்ஸில் இப்போ லைக் டொமேட்டோ எடுத்துக்கிட்டிங்கன்னா, நீங்கள் இந்தியன் ஸ்டோரில் வந்து 1 LB ஒரு $5 வாங்குறீங்கன்னா, அதே வந்து நீங்கள் இங்கே $3க்கு கூட வாங்கிக்கலாம். $1ன்றது நம்ம இந்தியன் மதிப்புக்கு ஒரு ₹83 அந்த மாதிரி வரும். ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக இங்கே வந்து அந்தளவுக்கு நீங்கள் சீப்பாகவே வாங்கலாம், பார்கெயின் பண்ணியுமே வாங்கிக்கலாம், நல்லாவே இருக்கும், ஃப்ரெஷ்ஷாகவுமே இருக்கும். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபிஷ்ஷிங் ராட்ஸு, வெயிட்ஸு, ரீல்ஸு, அந்த ஃபிஷ்ஷிங் பிடிக்கிறதுக்கான அனைத்து அக்சசரிஸுமே அவைலபிளாக இருக்கும். அமெரிக்கன்ஸோடைய ஹாபியே வந்து பார்த்திங்கன்னா ஃபிஷ்ஷிங் தான். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து ஃபிஷ்ஷிங் அந்த இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து நிறைய அவைலபிளாக இருக்கும். இதுவுமே நீங்கள் ஷாப்ஸில் வாங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு $30 இருக்குது பிராண்டை பொறுத்து அப்படின்னா, அதே வந்து நீங்கள் வந்து ஃப்ளீ மார்க்கெட்டில் வாங்குறப்போ கண்டிப்பாக வந்து ஒரு $15 $10க்கு கூட நீங்கள் பார்கெயின் பண்ணி வாங்கிக்கலாம். கண்டிப்பாக லைஃபும் நல்லாவே வரும். ஸோ ரொம்பவே சீப்பாகவே இருக்கும்னு சொல்லலாம். நாட் ஓன்லி அது மட்டும் இல்லை, எல்லாமே நான் சொல்லிகிட்டு இருக்கேன். வாட்சஸ், மொபைல் கேஸு, எல்லாமே டாப் டு பாட்டம் எல்லாமே வந்து நமக்கு அவைலபிளாக இருக்கும். இல்லை அப்படின்ற மாதிரி எதுவுமே சொல்ல முடியாது. அண்ட் வந்து மோரோவர் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு அமெரிக்கன் மார்க்கெட் தான். இது வந்து இந்தியன் ஒரு கடைன்னு சொல்ல முடியாது. ஸ்பெஷலி வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் எல்லாமே கிடைக்குமா அப்படின்னு கேட்டாலும் கண்டிப்பாக கிடைக்காது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட வெஜிடபிள் ஃப்ரூட்ஸ் தான் இருக்கும். பட் இந்தியன் ஸ்டோரில் உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். பட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா டொமேட்டோ, ஆனியன், லேடிஸ் ஃபிங்கர், அப்புறம் வந்து ஃப்ரூட்ஸில் வந்து ஸ்ட்ராபெரிஸ், அந்த மாதிரி ஒரு சில அமெரிக்கன் ரிலேட்டடான ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் தான் உங்களுக்கு இருக்கும். அதுக்காக எல்லாமே கிடைக்குமானாலும் கண்டிப்பாக கிடைக்காது. வீட்டுக்கு தேவையான பொருட்கள், அக்சசரிஸ், பர்ஃப்யூம்ஸ் அந்த மாதிரி எல்லாமே வந்து கிடைக்கும். பட் ஆனால் வந்து பிராண்ட் வந்து பார்த்திங்கன்னா மேக்கப் ஐட்டம்ஸ்லாம் பிராண்டடாக இருக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்காது. லோக்கல் பிராண்ட் கூட வச்சுருப்பாங்க. ஸோ அது அந்தளவுக்கு சொல்ல முடியாது. பட் நல்லாவே இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்க வந்து ஒரு கண்ணாடியில் வந்து ஜஸ்ட் விளையாடுற மாதிரி. ஸோ இந்த கண்ணாடி கூட நாங்கள் வாங்கிட்டு வரலான்னு பார்த்தோம். பட் வந்து கேரி பண்ண முடியாது, நடந்து வர்றதுனால குழந்தைங்கள வச்சுக்கிட்டுன்னு சொல்லிட்டு நாங்கள் சரி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டோம். பட் இந்த கண்ணாடியுமே பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஒரு $5 to $10 தான் இருக்கும். கண்டிப்பாக அவ்வளோதான் இருக்கும். ஸோ நம்ம இந்தியன் ருப்பீஸில் பார்த்திங்கன்னா ஒரு $500 $800 வரைக்கும் சொல்லலாம். ஸோ அதிகமாக இருக்க மாதிரி தான் இருக்கும். பட் இங்கேத்திக்கு அது ப்ரைஸ் வந்து ரீசனபிள்னு தான் சொல்லலாம். நாங்கள் போயிட்டு இங்கே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வரைக்குமே எனக்கு எல்லாமே ஓகே தாங்க, சாட்டிஸ்ஃபைடாக தான் இருக்குது. எதுவுமே வந்து கண்டிப்பாக வந்து குறைலாம் சொல்ல முடியாது, நல்லாவே இருக்குது. சீப் அண்ட் பெஸ்ட்டாகவுமே இருக்குது. நம்ம வந்து ஒவ்வொரு தடையும் ஷாப்ஸ்க்கு இந்தியன் ஸ்டோரு, வால்மார்ட் அந்த மாதிரி போய் வாங்குறதை விட கண்டிப்பாக இங்கே வந்தால் கொஞ்சம் பெஸ்ட்டாகவே இருக்கும். இது என்னோடய பர்சனல் ஒப்பீனியன். ஸோ நீங்கள் போயிட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக எப்படி இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள். ஐயோ அதெல்லாம் எடுக்கக்கூடாது. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பாப்பாங்க வந்து ஒரு டாய் பார்த்துட்டாங்க, அதில் சும்மா ஒரு ரைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுவுமே வாங்கலான்னு பார்த்தோம். எல்லாமே கேரி பண்ணிட்டு வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வந்து எதுவுமே ட்ரை பண்ணலை. அண்ட் ஒரு லிப்ஸ்டிக் பார்த்துட்டு எனக்கு அந்த லிப்ஸ்டிக் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே இடம் நாங்கள் இல்லை நல்லா இல்லை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு வந்துட்டோம். ஸோ ஃபைனலாக வந்து நாங்கள் இங்கே தான் வந்து வெஜிடபிள்ஸ்லாம் வாங்குவோம். ஸோ அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு சில வெஜிடபிள்ஸ் வாங்க வேண்டியது இருந்து ஃபைனலாக அங்கே வந்து வாங்கினோம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெஸ்ஸஸ் கலெக்ஷன்ஸ்லாம் அன்றைக்கி வந்து நிறையாவே இருந்தது, சூப்பராக இருந்தது. அண்ட் வெதர் பார்த்திங்கன்னா சடனாக வந்து ஒரு மாதிரி க்ளவுடியாக ஆகிடுச்சு, மழை வர மாதிரி இருந்தது, நல்லாவே இருந்தது, காற்றடிச்சிட்டு நல்லாவே இருந்தது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு தேவையான ஒரு சின்ன சின்ன அக்சசரிஸ் தான். லைக் அந்த சேஃப்டி பின்லேருந்து நம்ம இந்த சிங்க்கில் யூஸ் பண்ணுற பிளாக்கர்லேருந்து ஸோ நிறையா ஃப்ளவர் வேஸ்லேருந்து எல்லாமே நிறையா வச்சுருந்தாங்க. எல்லாமே நல்லாவே இருக்குது. இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு $1 $2 50 சென்ட்ஸ்க்கே உங்களுக்கு வந்து நல்லா நீட்டாகவே இருக்கும், நல்லாயிருக்கும்.
அண்ட் வந்து பார்த்திங்கன்னா மழை வர மாதிரி இருந்ததுனால ஷாப்ஸ்லாம் நிறையா வந்து சடனாக க்ளோஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஏன்னா மழை வந்துருச்சுன்னா இது ஓப்பன் ஸ்பேஸ் மார்க்கெட் தானே, இது வந்து க்ளோஸ்டெல்லாம் இருக்காது. ஒரு சில கடையில் மட்டும் அவங்க தேவைக்கேற்ப க்ளோஸ் பண்ணி வச்சுருப்பாங்க, பட் ஓப்பனாக தான் இருக்கும். அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நிறையா ஃப்ரூட்ஸ் லைக் பப்பாயா, அப்புறம் வந்துட்டு ஒரு சில வந்து நியூவான ஃப்ரூட்ஸ்லாம் அன்றைக்கி கொஞ்சம் இருந்தது. அப்புறம் வந்து ப்ளம்ஸு அந்த மாதிரிலாம். பனானா ஆப்பிள்லாம் யூஸ்வலாக நாங்கள் வாங்குறது தான். லெமன் இது எல்லாமே யூஸ்வலாக நாங்கள் வாங்குவோம். இந்த லெமன் வந்து பார்த்திங்கன்னா $3, ஐ மீன் ஒரு 7 பழம் இருக்கும், $3. நம்ம இந்தியன் ருப்பீஸில் பார்த்திங்கன்னா 240 ரூபா சொல்லலாம். ஊர்லலாம் வந்து பார்த்திங்கன்னா மரத்தில் ஃப்ரெஷ்ஷாக பறிச்சுட்டு வந்து யூஸ் பண்ணுவோம், கீழே கொட்டிலாம் கிடக்கும். பட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு லெமன் கூட காசு போட்டு வாங்குறப்போ அந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இதுவாக தான் இருக்குது. பட் என்ன பண்ணுறது, வாங்கி தான் ஆகணும், நம்ம யூஸ் பண்ணி தானே ஆகணும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் யோசிக்கக்கூடாது. அப்ளை பண்ணி காட்டுங்க. வச்சு வாங்கிக்கோ. Can you please give this two for $10? ஃபைனலாக பசங்க வந்து 2 டெலிஃபோன் டாய் கேட்டாங்க. ஒரு டெலிஃபோன் டாயே $8 சொன்னாங்க. ஸோ டூ டாய்ஸ் வந்து $10 கேட்டோம். பட் அவங்க கொடுத்துட்டாங்க, பார்கெயின் பண்ணி வாங்கிட்டோம். ஸோ இப்படி தான் நம்ம பார்கெயின் பண்ணி வாங்கணும். $10 அப்படிங்கிறது நம்ம இந்தியன் ருப்பீஸில் 800 rupees வருங்க. ஸோ இதுதான் எங்களோட ஃப்ளீ மார்க்கெட் எக்ஸ்பீரியன்ஸ் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக நீங்கள் யூஎஸில் இருந்தால் மறக்காமல் போய்ட்டு ஃப்ளீ மார்க்கெட் விசிட் பண்ணியிருந்தீங்கனாலும் உங்களோட கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எப்பவும் உங்களோட சப்போர்ட் அண்ட் லவ்வை கொடுங்க. நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.